மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் சொத்து வரி விதிப்பு முறைகேட்டில் கணவர் கைதானதை தொடர்ந்து மேயர் இந்திராணி ராஜினாமா செய்யும் முடிவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மதுரை மாநகராட்சியில் 2023-24 150க்கும் மேற்பட்ட வணிக கட்டிடங்களுக்கு அதிகாரிகளின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி சொத்து வரி குறைத்து பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அதிமுக புகார் எழுப்பியது. இது குறித்து விசாரணையில் பலருக்கும் தொடர்புள்ளதாக தெரிய வந்த பிறகு ஆளுங்கட்சியை சேர்ந்த மாநகராட்சியின் 5 மண்டல குழு தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்தனர். பில் கலெக்டர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் என 19 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில பாத்தீங்கன்னா, உதவி கமிஷனர், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், பில் கலெக்டர்கள் என 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தின் சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டது மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் என்பதை போலீசார் கண்டறிந்து அவரை கைது செய்தனர். கணவர் கைதானதை அடுத்து மேயர் பதவியை ராஜினாமா செய்ய இந்திராணி திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில பொன் வசந்த் கைதை அடுத்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள் உள்ளிட்டோரை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும், மேயர் வரை நடவடிக்கை பாய்ந்துள்ளதால் இவ்வழக்கில் தொடர்புடைய ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள், கட்சி பிரமுகர்கள் அனைவருமே கலக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.